ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் ரன்னர் யார் அப்படின்ற ஒரு அப்டேட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஜாக்லின் வந்து மக்களுக்காக சொன்ன ஒரு வார்த்தை, அதை பற்றியும் வந்து பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் வேறு லெவலில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ இன்றைக்கி முடிவு லைட்ஸ் ஆஃப் அப்படின்ற பிக் பாஸ் சொல்ல அந்த வார்த்தை மனதளவில் நமக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அடுத்த சீசன் அதுக்கடுத்து ஒரு வருஷம் ஆயிரும் அப்படிங்கிறதுனால சரி ஓகே, வாட் எவர் ஹேப்பன்ஸ் லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன் அப்படின்றதை மையப்படுத்தி தான் இருக்குது. பட் இன்றைக்கி மெஜாரிட்டி ஆஃப் த வியூவர்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ஜாக்லினுடைய அந்த ஏவிக்காக தான், ஜாக்லினுடைய அந்த ஸ்பீச்சுக்காக தான். அதில் ஜாக்லின் எல்லாத்தையும் மனசை கவர்ற வரைக்கும் ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது ஜாக்லின் சொன்ன ஒரு வார்த்தை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட் வந்து எல்லாத்துக்கும் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. சரிப்பா, அப்படி என்னப்பா வார்த்தை சொன்னாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, எனக்கே ரொம்ப ரொம்ப ஷாக்கான ஒரு விஷயம். ஏன்னா ஒருத்தவங்க ஒரு டைமில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது ஓகே, பட் ஒரு பெரிய ஒரு பிரளயமே நடந்திருக்கு, ஜாக்லின் வந்து வெளியே போகிறாங்க அப்படிங்கிறப்ப வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி உள்ளே சொல்லிட்டு போனாங்கல்ல, அதே வார்த்தையை தான் வெளியே மக்களுக்காக சொல்கிறாங்க. அதாவது அவங்க நிறைய விஷயங்கள் வந்து லைஃப்பில் பண்ணியிருக்காங்க போல தெரியுது. பர்சனலாக சில விஷயங்கள் கேள்விப்பட்டேன். அவங்க சில ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒன்று ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணி ஏமாத்திருக்காங்க. அப்புறம் திருப்பி அதை ரிக்கவர் பண்ணி இப்போயும் ரன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டு, அப்போல்லாம் அவங்க மனசுக்குள்ளே இருந்து ஒரு வார்த்தை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது என்ன அப்படின்னா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான். இதை மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக எல்லா பெண்களும் வந்து எடுத்துக்கிட்டு ஜாக்லினை பார்த்து அப்படியே பழகி போல்டாக இருக்கணும். ஏன்னா சிங்கிள் மதர்ஸ் எல்லோரும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எனக்கு இந்த மாதிரி எனக்கு வந்து என் பிள்ளையை வளர்க்குறதுக்கே ரொம்ப சிரமமாக இருந்தது, பட் ஜாக்லின் அவங்களுடைய அந்த கான்ஃபிடென்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்களும் வந்து ஒரு உத்வேகமாக போயிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருந்தாங்க. அப்படி ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டேஜ்லேயும் அந்த வார்த்தையை வந்து பார்த்திங்கன்னா அவங்க உச்சரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நிஜமாகவே வந்து ரொம்ப ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் விஜய் சேதுபதி கேட்பார், அந்த மாதிரி என்னம்மா அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இழந்துட்டேன், அடுத்து என்ன அப்படின்னு சொன்னேன். சார் பார்த்துக்கலாம் சார், லைஃப் இதோட முடிய போகிறது இல்லை, இன்னும் ஓடணும் சார், எனக்காக நான் தான் ஓடணும் அப்படின்ற மாதிரி பேசும்போது, எப்பா சாமி இந்த பொண்ணோட கான்ஃபிடென்ஸ் என்னடா இப்படி இருக்குது, யூ அப்படின்ற மாதிரி பிடிச்சி விட்டாங்க. ஸோ மக்களும் இதை பின்பற்றிருக்கிறார்கள். ஜாக்லினை பார்த்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து ரன்னருக்கு வருவோம். என்னடா இது சோதனை அப்படின்ற மாதிரி இந்த சௌந்தர்யா பிஆர் டீம் வந்து கடைசி வரைக்கும் புஷ் பண்ணி உள்ள விஜய் சேதுபதிக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஏன்னா விஜய் சேதுபதி அவர்கள் லேட்டஸ்ட்டாக நமக்கு கிடைத்த தகவலின்படி 5 தான் ஹெல்மெட் ஆகிருக்கான் ராயான்னு, 4வது பிளேஸில் இன்னும் 3 புஷ் பண்ணி விஷாலை கீழே இறக்குறாங்க. 3லேருந்து சௌந்தர்யாவை 2ல் புஷ் பண்ணி விஷாலை வந்து கீழே இறக்கி பவியை வந்து டாப் 3க்குள்ளே எடுத்துகிட்டு போகிறது தான் இவங்களோட திட்டம். 3 மணிக்கு இப்போ போகிறார்ல விஜய் சேதுபதி, போனவனே அந்த ப்ரெஷரில் என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ ரன்னரில் கண்டிப்பாக சௌந்தர்யா வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விஜய் சேதுபதி அவர்கள் பயங்கர ப்ரெஷர் வந்து சேனலுக்கு வந்து கொடுக்க போகிறாங்களாம். ஸோ சேனல் அஃபீஷியல் ஓட்டின்படி நிலவரப்படி சேனலுடைய ஓட் விஷாலுக்கு தான், சரியா? ஏன்னா அவருக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அருணுடைய ஓட்ஸு, சத்யாவுடைய ஓட்ஸு, ஜெஃப்ரியோடைய ஓட்ஸு, அன்ஷிதாவுடைய ஓட்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஓட்ஸ் இருக்குது. அவனுக்கு ஒரு ஓட்ஸ் இருக்குது, சீரியல் ஓட்ஸ் இருக்குது, சிம்பத்தி ஓட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து வச்சு நான் விசாரித்த வரைக்குமே அஃபீஷியல் 2வது இடத்துல விஷால் தான் இருக்கான். ஸோ அவனுக்கு தான் நியாயப்படி மக்களுடைய வின்னராக ரன்னராக முத்துக்குமரன் விஷால் தான் கொடுக்கணும். ஆனால் விஜய் சேதுபதி வந்து புஷ் பண்ணி சௌந்தர்யாவை செகண்ட் மூவ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, பவித்ராவையும் வந்து 3வது மூவ் பண்ணி விஷாலை 4வது இறக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. இது ரொம்ப அன்ஃபேராக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஷோவுடைய வேல்யூவே மக்களுடைய ஓட்டின்படி வின்னரையும் ரன்னரையும் அறிவிக்கிறது தான். அந்த வேலையை இவங்க மூடிட்டு பார்த்துட்டு இருந்தானுங்க. சேனல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கானுங்களாம் விஷாலுக்கு தான் கொடுக்கணுன்ட்டு. பட் விஜய் சேதுபதி இட்ஸ் நாட் அக்செப்டிங் இட் சீம்ஸ். ஸோ 3 மணிக்கு போன பிறகு தான் நமக்கு வந்து தெரியும். இப்போ டிஸ்கஷன் நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நடந்து என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரில. ஆனால் ரன்னரில் விஷாலேருந்து சௌந்தர்யாவுக்கு மாறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.